முருங்கை விதை அப்படின்னு சொல்ற முருங்கை மரம் மொத்தமே நமக்கு தெரியும். அவ்வளோ வலிமையானது. அதோட பூல இருந்து மரப்பட்டை, கீரை வரைக்கும் காய் எல்லாமே மருத்துவ குணம் இருக்கக்கூடியது. மூணுலையுமே பொதுவா நம்ம இந்த ஹெல்த் மிக்ஸ்ல முருங்கை விதை சேர்க்க போறோம். இப்போ இந்த பருத்தி விதையோட முருங்கை விதை சேர்த்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த பருத்தி விதைகளை வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டு நமக்கு கிடைக்கும். பருத்தி விதைகள் மட்டும் நம்ம வாங்கிட்டு வரலாம். 1 கிலோ இருக்குன்னா அதுல வந்து ஒரு 300 கிராம் முருங்கை விதை சேர்க்கணும். முருங்கை விதை வந்து எப்படி நம்ம சேர்க்க போறோம்னா, லேசா வறுக்கும் போது மேல இருக்கக்கூடிய தோல் வந்து வந்துடும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம இதனோட சேர்த்துக்கலாம். அப்போ பருத்தி விதை, முருங்கை விதை இதுல இருக்கு. அப்புறம் இது கூட வந்து சுக்கு, ஏலக்காய் இதெல்லாம் 50 கிராம் சேர்த்துக்கலாம். சுக்கு, ஏலக்காய் 50 கிராம். ஸோ இது எல்லாமே நல்ல பவுடரா நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு டெய்லி ஒரு வேளையாவது குழந்தைகளுக்கு கொடுக்கணும். ஸோ நல்ல ஒரு ஹெல்த் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வயதானவர்கள் குடிக்கலாம். பீரியட்ஸ் டைமில் பேக் பெயின் இருக்குது, மசில் கிராம்ஸ் இருக்குது அப்படின்னா குடிக்கலாம். கருப்பட்டி சேர்த்து குடிக்கும் போது அனிமியா, ரத்த சோகை இதில் குணமாகுது.